ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். ஜூன் 2 என்னோட பையனுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே. நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஜூன் 6 இல்லைனா ஜூன் 15 அப்படி தான் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சோம். பட் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூன் 2 மண்டே காலையில் 5:30. நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே பச்சை பட்டாணியும் சுண்டலும் நான் ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சா காய் சாதம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதில் நான் இது மாதிரி சுண்டல் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருவேன். முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சதுனால ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5:30க்கே எங்கள் ஊரில் நல்லா விடிஞ்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:40 இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ பளிச்சுன்னு விடிஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இருட்டே கொஞ்சம் கூட தெரியாது. இதுக்கு தனியாக எஃபெக்ட் கொடுக்கவே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே உட்காந்து இந்த சவுண்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ குக்கர் ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சவுண்டு, இன்றைக்கி ஸ்கூலா லீவா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட கொஞ்சல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் நமக்கு வேலையாகாது. நாம் கிச்சனுக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போம். இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் புதினா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. அவனுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உருளைக்கிழங்கு எப்போவுமே நிறையா தான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா இதை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி சுண்டல் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் பக்கத்துலேயே சுடுதண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசியை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு சுடுதண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்துதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த பிரியாணியோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. தலைவர் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இவரை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு டேன்றதுனாலே தலை குளிக்க வச்சுருந்தேன். தலை நல்லா தவிட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் தான் நான் தலை குளிக்க வைக்கிறேன். அவனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது. அதனால் அடிக்கடி தலை குளிக்க வைக்கிறதில்ல. இந்த பவுடர் போட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளே அவனால் என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவான். 1 2 3 சொல்லுவான். இல்லைனா ஸ்டாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் பண்ணி அவனை பொறுமையாக கிளம்பி விடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும் எனக்கு. போன
போன இயர் வாங்கின பேகு, லஞ்ச் பேகு எல்லாமே அப்படியே இருந்தது. எந்த டேமேஜுமே இல்லை. அதனால் இந்த வருஷம் எதுவுமே அவனுக்கு வாங்கி கொடுக்கல. அதனால் ஒரு புது பாக்ஸாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் புது பாக்ஸு, பென்சில், ஸ்கேல் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தேன். அதை வச்சு தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அந்த ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பிலேயே அவன் அன்றைக்கி எதுவும் கேட்கல. புது பேக் எதுவுமே அவன் கேட்கவே இல்லை. ஓகேம்மா இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனோட அப்பா தான் எப்போவுமே அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வாங்கியும் கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா நீ இதை செஞ்சுன்னா நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவனும் இப்போல்லாம் அவ்வளோக்கு அடமெண்ட்டாக இது வேணும் அது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதில்ல. அந்த ஒரு விஷயத்தில் எவ்வளவோ பரவாயில்ல. லஞ்ச் பேக்கும் பேக் பண்ணியாச்சு, சாப்பிட்டும் முடிச்சிட்டான். எல்லாருமே இன்றைக்கி சீக்கிரமே ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. இவங்க 3 பசங்களும் என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பசங்க. அந்த குட்டி பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கு போகல. அவங்கள வேன் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலை வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கிறது. என்ன நீங்கள் செய்கிற வேலையிலேயே எந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த துணி துவைக்கிற வேலையை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் இருந்தது. அது இப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் இப்போ துணியெல்லாம் கையில் தான் வாஷ் பண்ணுறேன். வாஷிங் மிஷின் இருந்தாலுமே நான் புது ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போடுறதில்ல. இந்த துணியை எடுத்து அதை ஊற வச்சு துவைச்சிட்டு மறுபடியும் அதை காய வச்சு அதை மடித்து அதோட இடத்துல வைப்போம். நெக்ஸ்ட் டேவே ஏதாவது எடுக்கிறன்ற பேரில் அதை அப்படியே களைச்சி விட்டுருவாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக நடக்கும். இந்த சாரீ வந்து எங்கள் கோவில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் கோவில் பூ சாட்டுதல் விழான்னு சொல்லிட்டு. அதோட பண்டிகை முடிஞ்சிருச்சு. அப்போ எடுத்த சாரீ. அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. அந்த சாரீ 1 மணி நேரம் தான் நான் கட்டியிருந்தேன். அதனால் கொடியில் காய வச்சு ஒரு மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து மடித்து வச்சுட்டேன், வாஷ் பண்ணல. இது மாதிரி செமி சில்க் சாரீலாம் கொஞ்ச நேரம் தான் கட்டுறோம் அப்படின்னா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். சாரீ எல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வச்சாலுமே ஏதாவது காணோன்னு தேடி ஃபுல்லாக கலைச்சி விட்டுருவாங்க. இது எப்போவுமே எங்கள் வீட்டில் நடக்கிறது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வேலை வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது. நாம் எவ்வளோ தான் க்ளீனாக முன்னாடி நாள் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாலும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே கிச்சன் ஒரு வழி ஆயிடுது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி இருக்கும். நான் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி பக்கமாக தான் எந்திரிச்சேன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கருப்பு உளுந்தில் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் அது தீந்துடுச்சு. அப்புறம் அவன் ஸ்கூலும் லீவுன்றதுனால வீட்லேயே இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது செஞ்சு கொடுத்துட்றது. சரி இன்றைக்கி அதை செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே நான் கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருந்தோம். முன்னாடி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மீதி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். மீதி அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இது யூஸ் பண்ணிப்பேன். இதில் கொஞ்சம் பச்சை பயிரும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதை எடுக்கல. சரி அதுவும் இருந்துட்டு போகுதுன்ட்டு அதோடையே சேர்த்து தான் நான் வறுத்துட்ருந்தேன். இதில் வேணும்னா நீங்கள் நட்ஸும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு, வீட்டில் வாங்க போகணும். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வெளியே எங்கேயும் போகல. இந்த பவுடரை வறுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நட்ஸ் பவுடரை தனியாக ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய், நான் ஒரு 15 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். நான் ரொம்பலாம் இதை வறுக்கல, அதோட ஸ்மெல் போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக போட்ட உடனே எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கருப்பு உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்து பசங்களுக்கு கொடுக்குறது. நானுமே இதை அப்பப்போ ரெடி பண்ணி குடிப்பேன். அவனுக்கு செய்யும் போது நானும் ரெடி பண்ணிப்பேன். இதை ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். இப்போ தான் கிச்சன் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே பாட்டிலில் கொட்டுற மாதிரியே கீழேயும் கொட்டிட்டேன். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் 1 டம்ளர், பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா நம்ம தண்ணியில் ஊற்றினாலுமே அது அப்படியே தான் இருக்கும். ரொம்பலாம் சுட வேண்டாம் தண்ணி, லைட்டாக அந்த பபுள் வர மாதிரி இருக்கும். அப்போவே இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ லைட்டாக இது கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா உப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் இனிப்பாக குடித்தா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா சூப்பராக உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிரும். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் அப்பப்போ ரெடி பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வேன் வந்துடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட்டு. நானும் எப்படா 4 ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 4:30 ஆச்சு. கடைசியாக 4:45க்கு தான் வீட்டுக்கு வந்தான். வரும்போதே வேனில் தூங்கிட்டு வந்திருந்தானா, அதனால கொஞ்சம் டல்லாக தான் வந்தான். அதுக்கப்புறமா அவனோட ஸ்டோரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்கூலில் போனதுலேருந்து என்ன ஆச்சு, பழைய மேம் ஏன் வரல அப்படின்னு என்கிட்ட கேட்டான். இனிமேல் புது மேம் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தான். Jack. உளுந்து கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை டம்ளரில் ஊற்றிட்டுருக்கேன் அவனுக்கு கொடுக்கறதுக்காக. இது எப்போவுமே அவனுக்கு ஃபேவரட். நான் எப்போ செஞ்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லவே மாட்டான். நம்ம பசங்களுக்கு எப்போவுமே ஏதாவது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தோம்னா இது கொடுப்பாங்க, நம்ம குடிச்சிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அவனும் கொஞ்ச நேரத்துலேயே குடிச்சு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஹோம்ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். பாய்.